கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏனைய படைப்பிடங்களை விட மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கும் பொழுது வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான். அடியார்களோட அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குதே சுப்ஹானல்லாஹ், ஏனைய படைப்பினங்களோட கூட இந்த மாதிரி இரக்கம் கிடையாது. ஹதீஸே குதுஸில, நீண்ட ஹதீஸே குதுஸி, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன் ஸக்கர்தனி ஸக்கர்துக, நீ என்னை ஞாபகப்படுத்தினால் உன்னை நான் ஞாபகப்படுத்துவேன். வ இன் நஸீதனி ஸக்கர்துக, என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நினைத்து கொண்டே தான் இருப்பேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லம் அஸல் உதப்பிர் ஃபீக தத்பீரா, உன்னை படைப்பதற்காக வேண்டி நான் கட்டம் கட்டமாக யோசித்தேன். ஏனைய படைப்பினங்களை போல உன்னை நான் படைக்கவில்லை, ஒரு வித்தியாசமான முறையிலே உன்னை நான் படைத்தேன். தாயுடைய வயிற்றிலே ஆரம்ப கட்டமாக, நீ தாயுடைய வயிற்றிலே 8 அல்லது 9, 10 இப்படியாப்பட்ட ஒரு காலம் உன்னுடைய தாயுடைய வயிற்றில தான் நீ ஆரம்பத்தில் இருக்கிறாய். அல்லாஹ் கூறுகிறான், ஜஅல்து லக முத்தகிஅன் வ ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக, ஆரம்பமாக நீ உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றிலே அந்த 9, 10 மாதங்கள் இருக்கிறாய். இந்த இடத்தை சிறந்த இடமாக உனக்கு நான் ஆக்கி கொடுத்தேன். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மன் அவ்ஸலகல் கதா இந்தமா குந்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக, உன்னுடைய தாயுடைய வயிற்றிலே நீ சிசுவாக இருந்த நேரத்தில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். தாயுடைய வயிற்றில் 9 மாதம் இருக்கிறாய், அந்த தொப்புள் கொடியின் மூலமாக உனக்கு உணவு செலுத்தப்படுகிறது. இதை உனக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார்? செய்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே செய்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாங்கள் விளங்க வேண்டும். உலகத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு விடயத்தை கண்டுபிடிப்பதாக இருந்தால், உருவாக்குவதாக இருந்தால், 3 முக்கியமான 3 விஷயங்கள் தேவைப்படுது. முதலாவது என்ன? போதிய அளவுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தா தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இருட்டில் ஒன்றும் செய்யறாது. இரண்டாவது, விசாலமான இடம் வேணும். சின்ன இடத்துல அவர் நினைச்சதை செய்யலாம். மூன்றாவது, சுயமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி 3 முக்கியமான விடயம் தேவை. இதுல ஒன்று குறைந்தாலும் அவரால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்து வைத்திருக்கிறான்? 3 இருள்களில் அல்லாஹ் மனிதனை படைத்தான். அந்த ஒரு இருள், அதற்கு பின்னால கற்பரை, அதற்கு பின்னால தாயுடைய வயிறு, இப்படி 3 திரைகளை அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் ஏற்படுத்தி எந்தவித வெளிச்சமும் இல்லை, போதிய அளவுக்கு இடம் இல்லை. இன்னொன்றை பார்த்து அல்லாஹ் படைக்கல. ஹுவல்லதி யுஸஃபிருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, நாடிய பிரகாரம் தாயுடைய வயிற்றிலே அல்லாஹ் மனிதனை உருவாக்குறான். கண்ணு சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்குது, மூக்கு சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்குது. கையை அளந்து பார்த்தால் 2 கையுடைய அளவு முறை மாறி. கண்ணியமானவர்களை, யாருக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் படைக்கிறான். தாயுடைய வயிற்றில மனிதனை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், இந்த தாயுடைய வயிற்றில் நீ இருக்கும் பொழுது உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? இன்னொரு முக்கியமான விஷயம், தாயுடைய வயிற்றில் புள்ள இருக்க போக்குல அந்த புள்ளையுடைய முகம் தாயுடைய முதுகு பக்கமாகத்தான் திரும்பி இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, கல்லப்து வஜ்ஹக அலா ظஹ்ரி உம்மிக், உன்னுடைய முகத்தை உன்னுடைய தாயுடைய முதுகு பக்கமாக நான் திருப்பி வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? லியல்லா யுஸீக ராயிஹத்து தஆம், லியல்லா துஸீக ராயிஹத்து தஆம், தாய் உட்கொள்ளக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய துர்வாடை உனக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது என்பதற்காக முகத்தை கூட பின்னால தான் நான் திருப்பி வைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இப்படி தாயுடைய வயிற்றில அந்த குழந்தையை வளர்க்கிறான். ஃபலம்மா கமுலத், பிறகு அந்த குழந்தை பூர்த்தியாக ஆனதற்கு பிறகு உலகத்துக்கு வரக்கூடிய கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், அவ்ஹைது இலல் மலக்கில் முவக்கலி பில் அர்ஹாம், கர்ப்பத்துக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குக்கு நான் வஹி அறிவித்தேன். பியன் அஹ்ரஜக அலா ரீஷத்தின் மின் ஜனாஹிஹி, அந்த மலக்குக்கு எத்தனையோ இறக்கைகள் இருக்க ஒரே ஒரு இறக்கை மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு மெதுவாக கொண்டு வந்து சேர்க்கிறார். கண்ணியமானவர்களே,
நல்லா யோசிக்கணும். தாயுடைய அந்த கற்பறையிலிருந்து குழந்தையை வெளியே எடுப்பது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருப்பதினால் தான் கண்ணியமானவர்களே லேபர் ரூமுக்கு போறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். உலகத்திலே எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் நிற்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வெளியாக்க விரும்பினால் தான் அந்த குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லையா? உலகத்திலே எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ்மார் விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் டெக்னாலஜி வந்தாலும் குழந்தையை வெளியிலிருந்து உள்ளிருந்து வெளியே எடுக்க முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், உலகத்தில் யாரும் உன்னை வெளியே எடுக்கல. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்குறான். அல்லாஹ் தான் வெளியாக்குறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குது, குழந்தை பிறக்குது. உலகத்துக்கு குழந்தை வரும் பொழுது கண்ணியமானவர்களே இரண்டு தேவைகள், இரண்டு முக்கியமான தேவைகள் அந்த குழந்தைக்கு வேணும். முதலாவது என்ன? சாப்பாடுடைய தேவை. இரண்டாவது, அந்த குழந்தைக்கு யாராவது இரக்கம் காட்டணும். இரக்கம் இல்லாட்டி அந்த குழந்தையை யாரும் கொஞ்சி குலாவ மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்து லக ஹனானன் அலா ஸத்ரி அபவைக், உலகத்திலே நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய தாய் தந்தையுடைய உள்ளத்திலே இரக்கத்தை நான் போட்டேன். நான் போடல்ல, உன்னை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எப்படியாப்பட்ட இரக்கம்? லா யனாமானி ஹத்தா தனாம், நீ தூங்கும் வரை அந்த இருவருக்கு தூக்கம் என்பது கிடையாது. லா யஷ்பஆனி ஹத்தா தஷ்பா, நீ வயிறு நிரம்பும் வரை அந்த இருவருக்கும் சாப்பாட்டு என்பது கிடையாது. சாப்பிட மாட்டாங்க. குழந்தைக்கு தான் முதலிடம். லா யஸ்தரிஹானி ஹத்தா தஸ்தரிஹ், நீ ஓய்வு பெறும் வரை அந்த இருவருக்கும் ஓய்வு என்பது கிடையாது. இரக்கத்தை அல்லாஹ் போட்டான். அல்லாஹ் போட்டதின் காரணமாகத்தான் தாய் உன்னை இந்த அளவுக்கு இரக்கமாக பார்த்துக் கொள்கிறார். தந்தை உன்னை இந்த அளவுக்கு அரவணைக்கிறார். குடும்பத்தார், உறவினர்கள் உன்னோடு இரக்கமாக இருப்பதற்கு காரணம் நான் போட்ட இரக்கம். நான் போடாவிட்டால் இங்கு ஒன்றும் நடக்காது. இரண்டாவது, சாப்பாடுடைய தேவை. அல்லாஹ் கூறுகிறான், அஜ்ரைது லக அர்ரகைன் இரதைகைன், தாயுடைய மார்பிலே இரண்டு மெல்லிய நரம்புகளை நான் ஓட வைத்திருக்கிறேன். அந்த இரண்டு நரம்புகள் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? யுன்பிதானி லக லபனன் ஹாலிஸா, உலகத்திலே எங்கேயுமே மேனுஃபேக்சர் பண்ணப்படாத பரிசுத்தமான பாலை அந்த இரண்டு நரம்புகள் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, ஸ்டோக் என்பது கிடையாது. தாய் எப்ப மார்புல தன்னுடைய வாயை வைக்கிறோ அப்பதான் அல்லாஹ் பாலை உற்பத்தி செய்கிறான். கண்ணியமானவர்களே, களங்கமில்லாத பால், எந்தவித கிருமி இல்லாத பால், பியோ பரிசுத்தமான பாலை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறான். யகூனு பாரிதன் ஃபிஸ் ஸைஃபி ஹாரன் ஃபிஷ் ஷிதா, அந்த பால் எப்படியாப்பட்ட தெரியுமா? சூடான காலத்துல கூலாக வரும், குளிரான காலத்துல சூடாக வரும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் யக்திரு அலா ذلك غيري, என்னுடைய சக்தி இல்லாமல் உலகத்திலே டாக்டர் சேரட்டும், விஞ்ஞானிகள் சேரட்டும், எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்தாலும் இந்த பால் கொடுக்கக்கூடிய முறையை யாருக்காவது கொண்டு வர முடியுமா என்று சவால் விடுகிறான். கண்ணியமானவர்களே, யாராலும் முடியாது. அல்லாஹ்வுடைய சக்தியின் மூலமாக குழந்தைக்கு அல்லாஹ் சாப்பாடை கொடுக்கிறான். இப்படியாப்பட்ட பலவிதமான விடயங்களை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் கடைசியில சொல்றான், வலம்மா இஷ்டத்த அதுது, இப்போ உன்னோட உடம்புல பலம் வருது, நீ வாலிபத்தை அடைகிறாய், இவ்வளோ எல்லாம் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன், ஆனால் பாரஸ் தனிபில் மாசி, நான் செஞ்ச எல்லா அருட்கொடைகளையும் நீ மறந்துட்டு பாவம் செய்து என்னுடன் நீ போட்டி போடுகிறாய். அலா தஸ்தஹி, வெட்கப்படக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு வெட்கம் இல்லையா? யாருமே செய்யாத அருட்கொடைகள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த அருட்கொடைக்கு ஈடாகாது. இப்படியாப்பட்ட விடயங்கள் எல்லாம் உனக்கு நான் செய்கிறேன், ஆனால் கொஞ்சம் அறிவு வந்தோன, பலம் வந்தோன எனக்கு எதிராக நீ பாவம் செய்த என்னோட போட்டி போடுறே, உனக்கு வெட்கம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஹாலஃப்தனி ஃபீ ஃபரீததி லம் உஹாலிஃப்க ஃபீ ரிஸ்கிக், எனக்கு செலுத்த வேண்டிய ஃபர்து, கட்டாய கடமைகள் இருக்குது, நீ எனக்கு செய்துதான் ஆக வேண்டும். அந்த விஷயத்தில் எனக்கு நீ மாற்றம் செய்தாலும் உனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய விஷயத்தில் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்கள்,
எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, வைன் வஜத்தனி வஜத்த குல்லஷை, என்னை நீ பெற்று விட்டாய் என்றாய், எல்லாத்தையுமே நீ பெற்று விடுவாய். வைன் ஃபுத்தனி ஃபாத்தக குல்லுஷை, என்னை நீ இழந்து விட்டாய் என்றாய், எல்லாமே உன்னை விட்டு போயிடும், எல்லாமே உன்னை இழந்துரும். கண்ணியமானவர்களே, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேல. ஹதீஸே குத்ஸில் அல்லாஹ் கூறுகிறான், மா மின் யௌமின் இல்லா வஸ்ஸமாஉ தஸ்தஅஸினு ரப்பஹு அன் தஹ்லிக இப்ன ஆதம். இன்னொரு ரிவாயத்ல அன் தஹ்திம இப்ன ஆதம். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் வானம் அல்லாஹ்விடத்திலே கேட்குது, மனிதன் செய்யக்கூடிய பாவம் என்னால தாங்க இயலாது, அதனால இடித்து விழுந்து அவனை அழித்து விடவா. மாமின் யோமின் இல்லா வல் பஹ்ரு யஸ்தஅஸினு ரப்பஹு அன் தஹ்ரிக இப்ன ஆதம். ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்ட்ட கேட்குது, மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து கொண்டு எனக்கு சும்மா இருக்கேடாது, மூழ்கடித்து நாசமாக்கிறவா. மாமின் யோமின் இல்லா வல் அர்து தஸ்தஅஸினு ரப்பஹு அன் தஹ்லிக இப்ன ஆதம். ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்ட்ட முறையிடுது, மனிதன் செய்யக்கூடிய பாவம் தாங்க இயலாது, யா அல்லாஹ், எல்லை மீறி பாவம் செய்கிறான், அழித்து நாசமாக்கிறவா. அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், இன்கான இபாதுக்கும் ஃபஷஅனுக்கும், அவர்களை நீங்கள் படைத்திருந்தால் நீங்கள் விரும்பிய பிரகாரம் செய்து கொள்ளுங்கள். இன்கான இபாதி, அவர்கள் என்னுடைய அடியார்கள், அவர்களை நான் படைத்தேன், அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நீங்க அவருடைய வேலையை பாருங்க என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே,